வயிறு வேற பசிக்குது. என்ன சமைச்சிருக்குன்னு தெரியல. போய் பார்ப்போம். சாதம் வடிச்சு விட்டுருக்கு. இன்னும் நிமித்தல போல. சிக்கன் வேற வறுத்து வச்சிருக்கு மருமக. ரசம் வச்சிருக்கு. இது மட்டன் குழம்பு வேற வச்சிருக்கும் போல. சரி போட்டு சாப்பிடுவோமா? போட்டு சாப்பிட்டோம்னாலும் ஏதாவது சொல்லு மருமக. சரி வரட்டும், வந்தோடனே சாப்பிட்டுக்கலாம். இப்படி உட்கார்ந்துருக்கீங்க, வேற வேலை இல்லையா? எல்லா வேலையும் முடிச்சிட்டேம்மா. வயிறு பசியா இருந்துச்சு. அதான் நீ வந்து சாப்பாடு போட்டு தருவேன்னு உட்காந்துருக்கேன். வேலை செய்யறீங்களோ இல்லையோ, நேரத்துக்கு சோறு வேணும். இருங்க, போட்டு எடுத்துட்டு வரேன். இந்தாங்க சோறு ரசம் ஊத்தி சாப்பிடுங்க. என்னம்மா சோறு ரசமும் கொடுத்துருக்க? நான் பார்த்தேன் மட்டன் குழம்பு வச்சிருந்த, சிக்கன் வறுத்து வச்சிருந்த. எனக்கு வெறும் சோறு ரசத்தை கொடுக்குற. உங்களை யார் கிச்சனுக்குள்ள போக சொன்னது? போனது இல்லாம எல்லாத்தையும் திறந்து வேற பார்த்திருக்கீங்க. வயிறு பசியா இருந்துச்சுமா, அதான் நான் போய் பார்த்தேன். ஆனா போய் பார்த்தேன், எதையும் எடுத்து நான் சாப்பிடலம்மா. உங்களுக்குலாம் எத்தனை டைம் சொன்னாலும் திருந்த மாட்டீங்க. இதோட சரி, இதுக்கு மேல கிச்சனுக்கு போனீங்க இந்த சோறு கூட கிடைக்காது. சரி, நான் இதவே சாப்பிட்டுக்கிறேன். ஏய், இப்ப ஏன்டி இப்படி கத்திக்கிட்டு இருக்க? நீ கத்துறது வீட்டு வெளியே வரையும் கேக்குதுடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அத்தைய சிக்கனும் மட்டனும் சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க. அதனாலதான் திட்டிட்டு இருந்தேன், சாப்பிடுங்க தேன்னு. அதுக்கு அப்படி திட்டிட்டு இருக்க? மா, நீ தான் மட்டன் சிக்கன்ல எடுத்து சாப்பிட வேண்டியதாம்மா. உனக்குலாம் இந்த மாதிரி மருமக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். நீ சொல்றது உண்மைதாப்பா. இந்த மாதிரி மருமக கிடைக்க நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன்னு. நான் சாப்பிட்றேப்பா. பரவாயில்ல, என்னைய பத்தி ஏதாச்சும் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன், எதுவும் சொல்லல. நான் ஏதாவது அவன்கிட்ட சொல்லி அவன் உன் கூட சண்டை போட இதெல்லாம் எனக்கு தேவையாமா? நான் அப்படியாப்பட்ட ஆளும் கிடையாது. நீ கொடுக்கறத நான் சாப்பிட்டு போயிடுறேன்.